Hi friends, welcome to my channel. 12th Maths applications of differential calculus exercise 7.3 5th sum தான் பார்க்க போறோம். சரிங்களா? இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா mean values theorem யூஸ் பண்ணி அது f of x is equal to 1 by x ன்னு கொடுத்திருக்காங்கல. இது வந்து mean values theorem யூஸ் பண்ணா இந்த ஆன்சர் தான் வரும் அப்படினு சொல்லிட்டு நமக்கு f of x இந்த f of x is equal to 1 by x னா இந்த ஆன்சர் தான் வரும். f of x is equal to இது அப்படினா இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும்னு சொல்லி ரெண்டு ஆன்சர் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது. நம்ம மீன் வேல்யூஸ் தியரம் தான் வந்து யூஸ் பண்ண போறோம் இதுல. ஃபர்ஸ்ட் f of x is equal to 1 by x. x belongs to a, b. ஏனா அதானே a b தானே வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா f of x is equal to 1 by x on a closed interval of positive number a, b. இது ரெண்டுமே வந்து என்னது பாசிட்டிவா இருக்குமா நம்பர்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போ இங்க 1 by x தான் இருக்கு. இதுல வந்து என்னன்னா பாசிட்டிவ் நம்பர்னு சொல்றதால 1ல இருந்து தான் 0 வந்து வராது. சரிங்களா? அதனால வந்து இதுக்கு பிரச்சனை கிடையாது. இது கண்டினியூஸ் தான். அடுத்து வந்து டிஃபரன்ஷியபிளான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு முதல்ல இதை வந்து என்னது டிஃபரன்ஷியேட் பண்ணிக்குவோம். f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கன்னா x பவர் -1ன்னு சொல்லி எழுதிக்குவோம். சரிங்களா? இப்போ x பவர் n ல இருக்கு. அப்ப n into x பவர் n minus 1. சரிங்களா? இதை நான் இங்க எழுதிக்கிறேன். x பவர் -1. இப்போ -1 into x பவர் -1 minus 1. n into x பவர் n minus 1. அப்ப என்ன வரும்? minus x பவர் -2. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? -1 by x squared. எழுதிக்கலாமா? இதுதான் வந்து f dash of x. இப்ப இதுலயும் அப்படிதான். இது பாசிட்டிவ் நம்பர்ன்றனால இங்க வந்து என்னது 1ல இருந்து தான் நம்ம போட போறோம். அப்படின்றப்ப இது 0 ஆக வராது. டினாமினேட்டர் 0 ஆகாது. அதனால இது டிஃபரன்ஷியபிள் தான். அப்ப நம்ம எழுதிக்கலாம் f of x continuous closed interval a, b. f of x differentiable open interval a, b எழுதியாச்சு. அடுத்து f dash of c is equal to எழுதிக்குவோம். f dash of c is equal to f of b minus f of a divide b minus a. இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இந்த இருக்குல்ல, இது வந்து a தான் b தான். இப்போ f of x ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அப்போ f of a is equal to 1 by a. f of b is equal to 1 by b. சரிங்களா? அப்போ இதுல நம்ம போட்டோம்னா f dash of c இங்க இருக்கு. அப்போ நம்ம எழுதிடுவோம் f dash of c is equal to f dash of x ல x க்கு பதிலா c. அப்போ -1 by c square. நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுமா? f dash of c இந்த இருக்கு. -1 by c square. f of b வந்து 1 by b. f of a வந்து 1 by a. கீழ வந்து b minus a தான். சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா மேலே எல்சிஎம் பண்ணிடுவோம். மேலே எல்சிஎம்னா என்னது? ab தான். அப்போ -1 by c squared is equal to மேல ab. அப்போ a இங்க போயிரும், b இங்க போயிரும். சரிங்களா? அப்போ a minus b divide b minus a. சரிங்களா? அடுத்து இது வந்து இங்க கீழ வந்துரும். அப்ப -1 by c squared is equal to a minus b. இது வந்து இதோட ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப ab into b minus a. இப்ப a minus b இங்க b minus a. அப்ப மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா இது அது மாதிரி ஆயிருமா? அப்போ இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். அப்ப b minus a divide ab இங்க b minus a. இப்ப இதுவும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப நமக்கு இருக்குது -1 by c squared is equal to -1 by ab அப்படின்னு சொல்லி இருக்கும். ரெண்டு பக்கமும் ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு கேன்சல் ஆயிரும், இல்லாட்டி பிளஸ் ஆயிரும். எப்படினாலும் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். 1 by c squared is equal to 1 by ab. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா c squared is equal to ab. அப்ப c is equal to plus or minus root of ab அப்படின்னு சொல்லி போகும். இது c யோட வேல்யூ plus root ab இருக்கும். இன்னொன்னு வந்து minus root ab. இந்த minus root ab வந்து belongs to a, b ல வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா aயும் bயும் வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவா தான் இருக்கு. அதனால இது belongs to a, b. இது வந்து not belongs to a, b. அவ்வளவுதான்.
எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ செகண்ட் சம் போவோம். இப்போ கண்டினியூஸ் டிஃபரன்சியபிள் வந்து செக் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டாலும் டினாமினேட்டர் 0 வராது. அடுத்து பி ஏதாவது என்னன்னாலும் சரி சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இது அந்த மாதிரி வராதனால இது கண்டினியூஸ். அதுக்கடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்குவோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணானா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது வந்து எக்ஸ் பவர் என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 2 மைனஸ் 1 1 தான். அப்ப 2ax சரிங்களா. எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணா பி மட்டும் தான். சில எக்ஸ் டேம் இல்லாதனால அதை விட்டுருவோம். அவ்வளவுதான். இதுதான் வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா. அடுத்து இதுலயும் அப்படிதான். இது பாசிட்டிவ் நம்பர் தானே அப்படின்றப்ப டினாமினேட்டர் இல்லாதனால இதுவும் கண்டினியூஸ் தான் நம்ம எழுதிக்குவோம். அப்போ எஃப் சாரி டிஃபரன்ஷியபிள் தான். அப்போ கண்டினியூஸ் closed interval a comma b. அடுத்து f of x differentiable open interval a comma b. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? f dash of c is equal to f of b minus f of a divide b minus a. f of x ல ab வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். அவ்வளவுதான். இதுதான் a, இதுதான் வந்து b. அப்போ f of a is equal to a squared plus b plus c சரிங்களா. அடுத்து f of b னா a b squared plus b plus c. f dash of c அப்படின்னா f dash of x ல x க்கு பதிலா c சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். அப்ப 2ac plus b. இது எல்லாத்தையும் இதுல போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் f dash of c னா இங்க இருக்குல்ல அதை வந்து நம்ம எழுதிக்குவோம். 2ac plus b. அடுத்து f of b இந்த இருக்கு a b squared plus b plus c minus bracket open பண்ணிக்கோங்க a squared plus b a தானே சாரி a plus c divide b minus a. அப்ப 2ac plus b. இது அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸை மட்டும் உள்ள கொண்டு போய்க்குவோம். அப்ப ab squared plus b plus c minus a squared plus ba சாரி மைனஸ் c. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் சரிங்களா. b minus a. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க a இருக்கு இங்க a இருக்கு. நம்ம a காமனா எடுத்துருவோமா? எடுத்துட்டோம்னா எப்படி எழுதிக்கலாம்னா b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்து இங்க b இருக்கு இங்க b இருக்கு. நம்ம அதையும் காமனா கேபிட்டல் லெட்டர் b வெளியே எடுத்துட்டோம்னா b மைனஸ் a சரிங்களா. இந்த பிளஸ் c மைனஸ் c கேன்சல் ஆயிடும். கீழே இருக்கிறது b மைனஸ் a. இங்க 2ac plus b அப்படியே இருக்கட்டும். அடுத்து இது வந்து ஃபார்முலால இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. a plus b into a minus b. அப்ப 2ac plus b is equal to a of இங்க வந்து a plus அதாவது b plus a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a plus b. a க்கு பதிலா b இருக்கு, b க்கு பதிலா a இருக்கு சரிங்களா. அப்போ b plus a b minus a plus b of b minus a divide b minus a. இப்போ இதுலயும் வந்து b minus a இருக்கா? அப்ப நம்ம அதை வெளியே எடுத்துருவோம். இப்போ இதுல வந்து என்னன்னா b minus a வந்து இதுலயும் b minus a இருக்கு, b minus a இருக்கு. நம்ம வெளியே எடுத்துருவோம். அப்ப 2ac plus b is equal to b minus a வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? a b plus a plus b minus a. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 2ac plus b is equal to b plus a plus b. இப்போ இந்த இங்கிட்ட இருக்க plus b இந்த பக்கம் போகும்போது minus b அப்ப மாறும். minus b கேன்சல் ஆயிடும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஈக்குவல்டுக்கு ரெண்டு பக்கம் இங்க பிளஸ் b இங்க பிளஸ் b இருக்கு, நம்ம டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா இந்த மாதிரி கொண்டு போய் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா
ரெண்டு பக்கம் a இருக்கு பாருங்க, ஈக்குவலுக்கு ரெண்டு பக்கம் இங்கும் மல்டிபிள்ல தான் இருக்கு, இங்கேயும் மல்டிபிள்ல தான் இருக்கு. அப்ப நம்ம இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப c is equal to b plus a divide 2. சரிங்களா? நம்ம அதுதான் வந்து கண்டுபிடிக்க போறோம். b plus a இல்லாட்டி a plus b எப்படினாலும் எழுதிக்கலாம். அப்ப c is equal to a plus b divide 2. இது belongs to a, b. அவ்வளவுதான் இந்த சம். Thank you.